பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உத்தம ஊழியம் என்கிற தலைப்பிலே நாம் சில வசனங்களை தியானிப்போம். ஊழியம் தேவனுக்கு செய்வதென்பது எந்த வகையில் நாம் ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்திலே தேவன் நம்மிடத்திலே ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். ஊழியத்தில் வெற்றியுள்ள ஊழியம் என்பதை விட உண்மை உள்ள ஊழியம் அல்லது உத்தமமான ஊழியம் என்பதே மேலான அனுபவம். உத்தமமும் உண்மையும் இணைந்தே செயல்படும். அதாவது இன்டெகிரிட்டி அண்ட் த ட்ரூத்ஃபுல்னஸ் ஆர் த ஃபெய்த்ஃபுல்னஸ், இது ரெண்டும் இணைந்து தான் அது செயல்படும். பொதுவாக பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் என்று நாம் கேட்பது உண்டு, சிலர் சொல்வது உண்டு, அல்லது பெரிய ஊழியக்காரர் பிரபலமான ஊழியக்காரர் என்றெல்லாம் சொல்வதுண்டு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அப்படி அல்ல. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உண்மையான ஊழியங்கள் பொதுவாக அற்பமான ஆரம்பத்தில் தான் ஆரம்பிக்கிறது. சகரியா 4:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணுவார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். தேவனுடைய அகராதியில் அல்லது அவருடைய டிக்ஷனரியில் சிறியது பெரியது என்பது வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்கிறது. மனிதனுடைய அகராதியினுடைய அர்த்தம் வேறு, தேவனுடைய அகராதியிலே கொடுக்கப்படுகிற அர்த்தம் வேறு. உதாரணமாக, ஒரு சின்ன விதை ஆண்டவர் ஓமையாக சொல்லும்போது அது பெரிய மரமாக வளருவதாக சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அத்தியாயம் 31-32 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருக்கும். வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை. எனவே ஊழியத்தில் பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் அல்லது ஊழியர்களில் பிரபலமான ஊழியர் அல்லது பிரபலமற்ற ஊழியர், பெரிய ஊழியர், சின்ன ஊழியர் என்பது தேவன் அப்படி அதை பார்ப்பதில்லை. அதாவது அற்பமானதாக இருந்தாலும், அது ஆரம்பம் அற்பமானதாக இருந்தாலும், அல்லது மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட முடியாததாக இருந்தாலும், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும், சிறியதாய் ஆரம்பித்தாலும் அங்கே உண்மையும் உத்தமமும் காணப்படுமேயானால் அதை ஆண்டவர் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று ஒரு பழமொழியை நாம் கேள்விப்படுகிறோம். பெரும் கூட்டத்தை கூட்டுவதை விட தனித்தாள் ஊழியத்திலே அதிகமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு கணக்கெடுப்பு. பெரும் கன்வென்ஷன்கள் அல்லது அற்புத கூட்டங்கள் அல்லது பிரபலியமான ஊழியர்கள் நடத்துகிற கூட்டங்களை காட்டிலும் தனி நபர்களை சந்தித்து ஊழியம் செய்வதிலே ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால், கிட்டத்தட்ட 85% ரட்சிப்பு தனித்தாள் ஊழியத்திலே நடக்கிறது. நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களேயானால் பல ஒரு சுவிசேஷமும் பல புதிய ஏற்பாட்டு நிருபங்களும் தனி நபர்களுக்கு எழுதப்பட்டது. உதாரணமாக லூக்கா சுவிசேஷம், அப்போஸ்தலர் நடபடிகள், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்துவின் புத்தகம், பிலோமனுக்கு எழுதின நிருபம், 2 யோவான், 3 யோவான், இவைகளெல்லாம் தனி நபர்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் அல்லது சுவிசேஷம் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் அவைகள் இன்றைக்கும் கோடான கோடி ஜனங்களுக்கு அவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. எனவே ஊழியத்தில் பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் என்று ஒரு நாளும் சிந்திக்காதீர்கள். தனிநபருக்கு எழுதப்பட்ட அந்த ஊழியங்கள் இன்றைக்கு பெரும் கூட்டத்திற்கு, பெரும் திரள் ஜனங்களுக்கு இன்றைக்கும் அவைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது போல, தனிநபராக நாம் ஆரம்பிக்கிற தனித்தாள் ஊழியம் கூட வருகின்ற நாட்களில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். இந்த சின்ன ஊழியத்தை செய்வதில் பொதுவாக நமக்கு தேவைப்படுவது என்னவென்றால் மனத்தாழ்மை அல்லது நீடிய பொறுமை அல்லது சகிப்புத்தன்மை. இவைகளெல்லாம் தேவனுடைய திவ்ய சுபாவங்கள். பல ஆண்டுகள் செய்தாலும் ஒருவேளை ரெகக்னேஷன் இல்லாமல் அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு நாம் எதிர்பார்க்கிற மனித அறிவிலே எதிர்பார்க்கிற அளவிற்கு வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் அது ஆண்டவருடைய பார்வையிலே அது மேலாக கருதப்படுகிறது. ஊழியம் என்பது பிறருக்கு சேவை செய்வது, அதுதான் ஊழியம். அந்த ஒரு சர்வெண்ட் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி மற்றவர்களுக்கு சேவை செய்கிற அனுபவம் தான் ஊழியம். நமக்கு இந்த ஊழியத்தினால என்ன கிடைக்கும் என்பதல்ல,
நாம் பிறருக்கு நம்முடைய ஊழியத்தின் மூலமாக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுகிறோம்? நம்முடைய பெயர் பிரபலமாவதோ அல்லது நமக்கு புகழ் பெயர் வருவதோ முக்கியமல்ல. நம் மூலமாக சிலர் சத்தியங்களை அறிந்து கொள்கிறார்கள், சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள், சிலர் ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் எதிர்பார்க்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அத்தியாயம் 26 28 வரை வாசிக்கும்போது, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் தேவன் உங்களுக்கு அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஒரு பணிவிடைக்காரன் போல, ஒரு ஊழியக்காரனை போல. அப்படியே மனுஷகுமாரனும், நன்றாக கவனியுங்கள், மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த சூழ்நிலை இன்றைய காலகட்டத்திலே பார்ப்பது மிக அரிதாய் காணப்படுகிறது. பிரசங்க பீடத்திலே செய்கிற ஊழியம்தான் ஊழியம் என்று நீங்களும் நானும் நினைத்து விடக்கூடாது. அந்த பிரசங்க பீடத்திற்கு பின்னாலே நடக்கிற அநேக காரியங்கள், ஒருவர் வந்து பிரசங்கிக்கிறார் என்றால் அதற்கு அவங்க செய்கிற அந்த ஆயத்தங்கள், அநேகருடைய உழைப்பு பின்னாலே காணப்படுகிறது. அவர்களுடைய பெயர் வெளியிலே தெரிவதில்லை. ஆங்கிலத்திலே அன்சங் ஹீரோஸ் என்று சொல்வார்கள், புகழ் பாடப்படாத ஹீரோஸ் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். அந்த பணிவிடை ஊழியம், அந்த உதவி ஊழியம், அந்த உடன் ஊழியம், இது பிரசங்க ஊழியத்திற்கு சமமானது. என்னை கேட்டால் அதை விட மேலான ஒரு அனுபவம் என்றே நான் சொல்லுவேன். ரெண்டாவதாக ஊழியத்திலே அந்தரங்க ஊழியம். நாம் சில ஊழியங்கள் பிரபலமாகிறது, விளம்பரப்படுத்தப்படுகிறது, அல்லது பல நிலைகளிலே அதை பேசப்படுகிறது. அவை எல்லாவற்றை காட்டிலும் அந்தரங்கத்தில் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் மிக அதிகமாக விரும்புகிறார். 97ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில், மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். மந்தாரம் என்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் திக் டார்க்னஸ், மந்தாரம் என்பது அவரது இரகசிய உறைவிடம். உலக பிரகாரமான இருள் அல்ல. ஏனென்றால் அவரே வெளிச்சமாக இருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு அந்தரங்க உறவு. அதில் ஒரு ஊழியம் இருக்கிறது, கர்த்தருக்காக நாம் செய்கிற ஊழியம். அந்த அந்தரங்க ஊழியம்தான் கர்த்தருக்கு வெளியரங்கமாக நாம் செய்கிற ஊழியத்தை விட அது மேலான ஊழியம். இது என்ன உறவு என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஒரு மணவாளன் மணவாட்டியினுடைய உறவு அந்தரங்கத்தில் காணப்படுவது போல இன்றைக்கு அதையும் வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது தவறானது என்று நாம் சொல்ல தேவையில்லை. ஒரு மணவாளன் மணவாட்டி உறவு அந்தரங்கத்தில் காணப்படுவது போல கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் அது ஒரு மேலான ஊழியம். அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம், அவரோடு கூட பேசுகிற அனுபவம், ஜெபிக்கிற அதுதான் காட்டுகிறது. அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிப்பது, அவர் பேசுவதை கேட்பதை காட்டுகிறது. இந்த அந்தரங்க ஊழியத்தை ஆண்டவர் மிக அதிகமாக விரும்புகிறார். இயேசு 3 முக்கிய காரியங்களை அந்தரங்க ஊழியத்திலே நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒன்றாவதாக, நாம் கொடுப்பதில் நாம் அந்தரங்கத்தில் கொடுக்கிற ஒரு அனுபவம், ஜெபிப்பதில் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், உபவாசிப்பதில் அந்தரங்கத்தில் உபவாசிக்கிற அனுபவம். ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு விளம்பரப்படுத்தப்படுகிறது. ஒருவேளை அநேகருக்கு அறிமுகப்படுத்துவதற்காக விளம்பரம் பண்ணினால் நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் சுய பிரஸ்தாபத்திற்காக சுய விளம்பரங்கள் பண்ணுவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. உதாரணமாக நீதிமொழிகள் 3:32 வாசிக்கிறேன். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு சீக்ரெட் டீலிங் இருக்கிறது. ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட முறையில் நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைகள், தனிப்பட்ட முறையில் நம்முடைய உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்ந்து சோதித்து அறிந்து நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த மேலான அனுபவம், அதற்கு கீழ்ப்படுகிற அனுபவம். அதே போல சங்கீதம் 51:6 நீங்கள் வாசிப்பீர்களேயானால், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். வெளி தோற்றத்தில் நாம் நன்றாக ஊழியம் செய்யலாம், நல்ல ஒரு பெயர் பிரஸ்தாபம் நமக்கு இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் உண்மை இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார்.
அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சங்கீதம் 32:2 வரும்போது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கபடமற்ற ஒரு ஆவி, சுத்தமான ஒரு இருதயம், சுத்தமான ஒரு மனசாட்சி, அதோடு கூட கர்த்தரோடு உறவாடுகிற அனுபவத்தை விட மேலான ஊழியம் உலகத்திலே ஒன்றுமே இல்லை. ஆண்டவரோடு கூட இணைகிற ஒரு அனுபவம் தான் அது. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் ஊழியங்களில் இந்த நாட்களில் தருவதற்காக நீங்களும் நானும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். மற்றவர்கள் பார்ப்பதற்காக நாம் செய்வது ஊழியம் அல்ல. அநேகர் இன்றைக்கு உலகத்தில் தாங்கள் பிரபலமாவதை விரும்புகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களேயானால், விளம்பரங்களில் பார்ப்பீர்களேயானால், அவர்களுடைய முழு அந்த விளம்பர நோட்டீஸ் அல்லது அந்த கையிலே கொடுக்கிறதான அந்த சின்ன நோட்டீஸில் கூட அதில் முக்கால் இடத்தை அந்த அவர்களுடைய புகைப்படம் அடைத்து கொண்டிருக்கும். ஒரு வசனத்தை போடுவார்கள். அந்த வசனத்தை வாசிப்பதற்கு சில நேரம் நமக்கு லென்ஸ் தேவைப்படும். ஒரு சின்ன ஒரு எழுத்தில் அதை வசனம் முக்கியமானதா அல்லது ஒரு நபருடைய புகைப்படம் முக்கியமானதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நேரம் வசனத்தை போடுவதை கூட மறந்து விடுகிற அனுபவம். வேதாகம புத்தகங்களை எழுதினவர்களெல்லாம், நிருபங்களை எழுதினவர்கள், சுவிசேஷங்களை எழுதினவர்களெல்லாம் தங்களை மறைத்து இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். நீங்கள் சுவிசேஷங்களை வாசித்து பாருங்கள், நிருபங்களை வாசித்து பாருங்கள், அவர்களுடைய புகழ் பாடுவது அங்கே காணப்படாது. அதற்கு பதிலாக இயேசு அவங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், அவைகளை குறித்தே அவர்கள் எழுதினார்கள். சுவிசேஷம் 4 சுவிசேஷங்களை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அவரது பிறப்பு, அவரது வாழ்க்கை, பாடு மரணங்கள், உயிர்த்தெழுதல் மாத்திரம் அவர்களால் எழுதப்பட்டது. தங்களை குறித்து ஒரு இடத்துல கூட அவர்கள் அதிகமாக எழுதியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. இயேசுவுமே அந்த விளம்பரத்தை அவர் விரும்பவில்லை. அவர் பிரபல்யமாவதை விரும்பவில்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 43-44 வாசிக்கும்போது, குஷ்டரோகிகள் சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லும்போது, நீ உன்னை போய் ஆசாரியனிடத்திலே காண்பி, நீ ஏற்கனவே சுத்தமாகிவிட்டாய், ஆனால் இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். சரி, ஒரே ஒரு இடத்துல தான் அவர் அதை சொல்ல விரும்புகிறார். அதை நான் பின்னாலே சுட்டி காட்டுகிறேன். மார்க்கு 3:12 வாசித்து பாருங்கள். அசுத்த ஆவிகளை அவர் துரத்துகிறார். அசுத்த ஆவி அவரை அடையாளம் காணுகிறது. நீர் தேவனுடைய குமாரன் என்று உரத்த சத்தமிட்டு சொல்லும்போது அவைகள் அவரை பிரசித்தம் பண்ணாதபடி அவர் கட்டளையிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு 5ஆம் அத்தியாயம் 43வது வசனத்தில் வாசிக்கும்போது யவீருடைய மகளை அவர் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்த பிறகு இதை ஒருவருக்கும் சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு நாளும் அவர் தன்னை பிரபலப்படுத்த விரும்பவில்லை, தன்னை விளம்பரப்படுத்த விரும்பவில்லை, தனக்கு பேர் புகழை தேட விரும்பவில்லை. அவரை ராஜாவாக்க அவர்கள் தேடினார்கள், அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் நடுவில் இருந்து அவர் மறைந்து போனார், கடந்து போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு 8:30 நீங்கள் வாசிக்கும்போது, பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னபோது கூட தன்னை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடி அவர் கட்டளையிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஊழியத்தில் உப்பாக மாற வேண்டும். உப்பினுடைய எத்தனையோ குணாதிசயங்கள் நான் உப்பு என்கிற தலைப்பிலே தமிழிலும் சால்ட் என்று இங்கிலீஷிலும் அந்த செய்திகளை கொடுத்திருக்கிறேன். முடிந்தால் கேட்டு பாருங்கள். உப்பு நம்முடைய ஆகாரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். சிறிய அளவில் தான் அது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சிறிய அளவில் அது பயன்படுத்தப்பட்டாலும் அந்த உணவுக்கு எவ்வளவு பெரிய குவான்டிட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும், எவ்வளவு பெரிய உணவு, உயர்ந்த உணவாக இருந்தாலும் அந்த உணவை பாதுகாப்பதும் அந்த உணவுக்கு சுவை தருவதும் அந்த உப்பு தான். நீங்கள் டிவியில் அல்லது யூடியூப்பில் பெண்கள் குறிப்பாக சமையல் குறிப்புகளை பார்க்கும்போது அந்த செய்முறை விளக்கத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அதில் தேவையான பொருட்கள் என்று சொல்லும்போது தேவையான பொருட்களில் கடைசியாக சொல்லுவார்கள், ஒரு சுவைக்கு தகுந்த அளவு உப்பை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அது கடை நிலையிலே அங்கே காணப்பட்டாலும் அந்த உப்பு உணவோடு சேர்ந்த பிறகு அந்த உப்பை பிரிக்க முடியாத நிலைமையிலே காணப்பட்டாலும், அந்த உப்பு நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருந்தாலும் அந்த உணவுக்கு சுவை தருவது உப்பு தான். அந்த உப்பு அதிகமாய் போனாலும் நீங்கள் சாப்பிட முடியாது,
அந்த உப்பு குறைவாய் போனாலும் நீங்கள் சாப்பிட முடியாது. ஆனால் உப்பை நீங்கள் காண முடியாது. அது மறைந்து விடுகிறது, தன்னை மறைத்து விடுகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் ஊழியத்தில் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை முன்னிறுத்த வேண்டும் என்று நினைக்காதபடி கர்த்தரை மாத்திரம் முன்னிறுத்துகிற அனுபவம் தான் அந்த அந்தரங்க ஊழியத்தின் அடையாளம். சீரனாகிய சீமோன் பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் அந்த இயேசுவின் சரீரத்தை கேட்டு, அவர் யாரும் அதுவரை அடக்கம் பண்ணப்படாத ஒரு புதிய கல்லறையிலே துப்பட்டிகளால் சுற்றி கூட நிக்கதோமும் அவரோடு கூட சேர்ந்து பரிமள தைலங்கள் எல்லாம் சேர்த்து அடக்கம் பண்ணினார் என்று ஒரு பகுதியை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவரை குறித்து ஆவியானவர் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை அந்தரங்க சீசன். அதற்காக எல்லாரும் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மறைத்து கொள்கிற அனுபவம். அதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னார். அவரை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம். எந்த ஊழியத்தை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தின் எல்கைகளை விஸ்தாரமாக்க வேண்டும், அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதென்று அன்றைக்கு ஆண்டவர் சொன்னது போல நம்முடைய ஊழியமும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதாகமத்தில் எத்தனையோ நபர்களுடைய பெயர்கள் கூட சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் செய்த ஊழியங்கள் அதிசயமானவைகள், அற்புதமானவைகள், ஆச்சரியமானவைகள். பார்வோனுடைய குமாரத்தி என்று தான் அவள் ஒரு விசுவாசி இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட, பார்வோனுடைய குமாரத்தி இல்லாவிட்டால் மோசே என்னவாயிருப்பார்? யோசித்து பாருங்கள். அவள் அவர் அந்த குழந்தையை தண்ணீரிலிருந்து ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயரிட்டு 40 வருடங்கள் சகல சாஸ்திரங்களையும் அரண்மனையிலே கற்றுக் கொடுத்த அந்த பார்வோனுடைய குமாரத்தியினுடைய பெயர் வேத புத்தகத்திலே சொல்லப்படவில்லை. வனாந்திரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார்கள். அதில் 2 நபர்களுடைய பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 நபர்களுடைய அவர்கள் முக்கியமானவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஆனால் அவரோடு கூட இணைந்து எத்தனையோ கொத்தனார்கள் வேலை செய்திருப்பார்கள், எத்தனையோ அந்த மர ஆசாரிகள் வேலை செய்திருப்பார்கள், பொன் ஆசாரிகள், வெள்ளி ஆசாரிகள் வேலை செய்திருப்பார்கள், எவ்வளவோ பேர் உதவி செய்திருப்பார்கள். அவர்களுடைய பெயர்கள் அங்கே குறிப்பிடப்படவில்லை. அதற்காக அவர்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்பதல்ல, அந்த அந்தரங்கத்தில் அவங்க செய்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எலியாவை போஷித்த சாரிபாத்து விதவை ஊருக்கு பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எலியாவை அன்றைக்கு பஞ்ச காலத்தில் போஷித்த அந்த சாரிபாத்து விதவை குறித்து இன்றைக்கும் நாம் பேசுகிறோம். ஆனால் அவளுடைய பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. எலிசாவுக்கு மேலறையிலே அறை வீடை கட்டி கொடுத்த அந்த அம்மாவுடைய பெயர் சுனேமித்தியாள் என்று ஊருடைய பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்படவில்லை. நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு காரணமாயிருந்த அந்த பெண் சிறுமியினுடைய பெயர் சொல்லப்படவில்லை. பிலிப்புனுடைய 4 குமாரத்திகள், அவருடைய அதாவது எவாஞ்சலிஸ்ட் பிலிப்பினுடைய 4 குமாரத்திகள் அவங்களுடைய தீர்க்கதரிசிகளாயிருந்தார்கள். குமாரத்திகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் சொல்லப்படவில்லை. எனவே பெயர் பிரஸ்தாபம் ஆனால்தான் பெரிய ஊழியம், நல்ல ஊழியம் என்று ஒரு நாளும் தவறாக நினைக்க வேண்டாம். அந்தரங்கத்திலே செய்கிற ஊழியம், நம்மை மறைத்து செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் அதிகமாக நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் 21 - 23 வரை வாசித்து பாருங்கள். ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இது எதற்காக இந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறேன் என்றால், பிரபல்யம் முக்கியமல்ல, நம்முடைய பெயர் புகழ் முக்கியமல்ல, நம்முடைய ஊழியம் தேவ சித்தத்தின்படி நடக்கிறதா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். மத்தேயு 20ஆம் அத்தியாயத்தில் 26 - 28 வரை நாம் வாசிக்கும்போது ஏற்கனவே வாசித்தோம். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் ஊழியனாய் இருக்க கடவன், அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். எனவே நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்வதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே,
தேவன் நம்மை அற்புதமாய் பயன்படுத்தலாம், நம் மூலமாய் அடையாளங்களை நடப்பிக்கலாம், அதிசயங்களை செய்யலாம். ஆனால் அதை நாம் மிகைப்படுத்தி பேசக்கூடாது. இது இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலே மிக சர்வசாதாரணமாய் காணப்படுகிறது. நமக்கு தேவன் அளித்த கிருபைகளை அல்லது நம் மூலமாய் தேவன் செய்த கிரியைகளை மிகைப்படுத்தி பேசுவது ஒரு சரியான அனுபவம் அல்ல. ஊழியத்தில் சந்தித்த தோல்விகளை நாம் கூறுவது தவறல்ல, அது பலகீனமும் அல்ல. அந்த தோல்விகளை சரிப்படுத்தி அதை ஒரு வெற்றியின் படியாக மாற்றி நாம் முன்னேறி செல்வதுதான் சரியான அனுபவம். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்பதில் நீங்களும் நானும் மிக குறிப்பாக இருக்க வேண்டும். அந்த உப்பு தன்னை மறைத்து அது மற்ற உணவிற்கு சுவை கொடுப்பது போல நம்முடைய ஊழியம் காணப்பட வேண்டும். எனவே அடுத்ததாக உண்மையான ஒரு ஊழியம், அது சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் என்றல்ல, பெரிய பிரபல்யமான ஊழியம் என்றல்ல, சாதாரண ஊழியமாக இருக்கலாம், ஆனால் உண்மையும் உத்தமமான ஊழியமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஊழியத்தில் முக்கியமான பகுதி அந்த ஊழியத்தில் நாம் காட்டுகிற உண்மை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயம் 19-20 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். நம்முடைய ஆதாயத்திற்காக அல்லது நம்முடைய வசதிக்காக நம்ம அந்த வசனத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தில் அவன் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். எனவே இங்கு உள்ள சிறியவன் பெரியவன் அங்கு உள்ள சிறியவன் பெரியவனாய் மாறுவதல்ல. தேவ சித்தத்தின்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதையே நோக்கமாய் வைத்து தன்னை மறைத்து வெளிப்படுத்துகிற ஊழியவன் அங்கே பெரியவனாய் எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்வதை நாம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். உள்ளத்திலிருந்து செய்வதுதான் உண்மையான ஊழியம். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு சிலரையாவது நாம் ஆதாயம் பண்ணி அவருக்காக நித்திய ஜீவனை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த சின்சியாரிட்டி ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அந்த உண்மையான ஊழியம். அரைகுறையான அனுபவம் அல்ல, கடமைக்காக செய்கிற ஊழியம் அல்ல. நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாய் காணப்பட வேண்டும். வாழ்ந்து காட்டுகிற அனுபவம் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. எனவே அந்த வாழ்ந்து காட்டாதவர்கள் அவர்கள் போதிக்கிற அந்த போதனைகள் ஒரு மத போதனை போல தான் காணப்படும். அந்த உண்மையான ஒரு கிரியை நடக்க வேண்டும் என்றால் நாம் வாழ்ந்து காட்டுகிறவர்களாய், அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது ஆகாயத்தில் நான் சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லுவார். மறைவாக இருந்தால் அது கர்த்தருடைய பார்வை, அதற்கு மாறாக இருந்தால் நீங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நம்ம பிரசங்கிப்பதும் நம்முடைய வாழ்க்கையும் மாறுபாடாக இருந்தால் அது ஆண்டவருடைய பார்வையில் அது அருவருப்பானது என்று வாசிக்கிறோம். அதைத்தான் நம்ம நீதிமொழிகள் 3:32 வாசித்தோம். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அந்த அருவருப்பு நம்மிடத்தில் காணாதபடி நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த உள்ள பேச்சும் செயலும் ஒத்திருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதம் 51:6 வாசித்தோம். உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறேன். நம்முடைய செயல்பாடுகள் நாம் போதிப்பதற்கும் அதற்கும் ஒத்துப்போக வேண்டும். அது ரெண்டு மாறுபாடான ரெண்டு வித்தியாசமான லைன்களில் போகக்கூடாது. ஒரு பேரலல் லைன்ஸில் ரெண்டும் ட்ராவல் பண்ண வேண்டும். நம்முடைய செயல்பாடும் நாம் போதிப்பதும் உண்மையாக இருக்க வேண்டும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 32:32 நாம் ஏற்கனவே வாசித்தோம். அதுதான் கபடற்ற நிலைமை. பரிசேயரை போல புளித்த மாவை போல அந்த போதிப்பது அது சரியான அனுபவம் அல்ல. அது புளித்த மாவு என்று ஆண்டவர் சொல்கிறார். அது புளித்த மாவு, அது ஆண்டவருக்கு பலியிட முடியாது. அதனால ஆண்டவருக்கு சுகந்த வாசனையான பலியை நீங்களும் நானும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த புளிக்காத மாவில் தான் ஆண்டவர் பலியை விரும்புகிறார். அந்த புளித்த மாவை ஆண்டவர் ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 2-5 வரை
15ஆம் வசனம், 23வது வசனம், 24வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் மிகவும் அதை கண்டிக்கிறார். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் பாருங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். இது இன்றைக்குள்ள நிலைமையை ஆண்டவர் அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அன்றைக்கும் இந்த நிலைமை இருந்தது, இன்றைக்கு அது பல மடங்கு பெருகி இருக்கிறது. ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் அநேக காரியங்களை கை கொள்ள சொல்லி போதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு சொன்னது போல போதிக்கிறவர்கள் அதை கை கொள்வதில்லை. அவர் சொல்கிறார், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார். நான் இல்லாததை உங்களுக்கு மத்தியிலே சொல்லவில்லை. ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன அந்த அவல நிலைமை இன்றைக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த அவல நிலைமைக்குள்ளாக, அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லுகிறார். பாருங்க, அவர்கள் சொல்றாங்க, அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கிற பேரை பாருங்க, அவர்கள் மாயக்காரர் என்று சொல்கிறார். குருடருக்கு குருடர்கள் வழிகாட்டுவதை போல இருக்கிறார். உங்களுக்கு இரட்டிப்பான நரகத்தை உங்களுக்கு தருவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். இது கேட்பதற்கு கடினமாக இருக்கிறது. நான் இதை மற்றவர்களை குறை சொல்வதற்காக நான் இதை பேசவில்லை. நான் ஊழியம் செய்கிறவர்கள் இது போன்ற அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து போகாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தில் உள்ள வசனங்களோடு கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நம்முடைய சுயநீதி எல்லாம், நான் நீதி உள்ளவன், நான் பரிசுத்தமானவன், என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லுகிறதெல்லாம் அது தேவனுடைய பார்வையில் அழுக்கும் கந்தையுமா இருக்கிறதாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64:6 வாசிக்கிறேன். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உள்ளத்தில் அக்கிரமம், உதட்டில் வசனம், இதை ஆண்டவர் அருவருக்கிறார். நம்முடைய சுய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது என்று ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெளி தோற்றத்தை வைத்து யாரையும் நிதானிக்காதீர்கள், யாரையும் நிதானிக்காதீர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயம் 16வது வசனம், என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்று சொல்கிறார். வெளிப்பார்வையில் இன்றைக்கு நல்ல பரிசுத்தமான தோற்றம் நிறைய பேருக்கு காணப்படலாம். அவர்களுடைய பேச்சு அவர்களை பரிசுத்தவான்கள் என்று வெளிப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து சோதித்து அறிகிற ஆண்டவர் பவுல் சொல்வது போல நியாய தீர்ப்பிலே அது வெளிப்படும். 4ஆவதாக ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் தியாகம் பண்ணி செய்கிற ஊழியம். ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சரீரத்தை நாம் பல நிலைகளில் நாம் தியாகம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சரீரத்தில் பலன் இல்லாத நேரத்தில், பலவீனமான நேரத்தில், பேச முடியாத நேரத்தில் கூட கர்த்தருக்காக பேசுகிறோம், அது ஒரு தியாகம். கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் கர்த்தருக்காக மனமுவந்து கொடுக்கிறோம், அது ஒரு தியாகம். நேரமே இல்லாத சூழ்நிலையில் நேரத்தை ஒதுக்கி கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். வயோதிகத்தின் அந்த வேதனைகளுக்கு மத்தியில் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருக்கிறதே, அது ஒரு தியாகம். தியாகம் இல்லாத ஊழியம் அது ஊழியமே அல்ல, அதை ஊழியம் என்று கூறவும் முடியாது. நமக்கு பல பலகீனங்கள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கலாம், பல தோல்விகள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் உண்மையாக இருந்து அதை செய்வது தான் தியாகத்தின் ஊழியம். இயேசுவை பின்பற்றின அநேகர் அந்த உணவிற்காக அவரை பின்பற்றினார்கள். 5 அப்பங்களும் 2 மீன்களையும் வனாந்திரத்தில் அவர் பலுகி பெருக செய்த போது, அவங்க வயறார புசித்த போது அதை பார்த்து அநேக யூதர்கள் அதற்கு பிறகு அவரை பின்பற்றின போது என்ன நோக்கத்தோடு கூட பின்பற்றினார்கள் என்றால், இவர் அற்புதங்களை செய்வார், இவர் மூலமாய் நமக்கு உணவு கிடைக்கும் என்று அநேகர் பின்பற்றினார்கள். அதே போலத்தான் இன்னைக்கு அநேகர் ஊழியத்தை தொழிலாக கருதுகின்றார்கள். சொல்வதற்கு கடினமாக இருக்கிறது, கேட்பதற்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் உண்மை நிலைமை அதுதான்.
தியாக ஊழியம் செய்கிறவர்களுடைய சாட்சி, நான் ஒரு 2 பேருடைய சாட்சியை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அத்தியாயம் 1 சாமுவேல் 12ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ இருக்கிறேன். சாமுவேல் சொல்றாரு, கர்த்தரின் சன்னதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். சவால் விட்டு சொல்றார். அந்த சமஸ்த இஸ்ரவேலில் உள்ள ஜனங்களை பார்த்து, இதோ உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நான் பேசுகிறேன், என்னை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை திருப்பி கொடுப்பேன் என்று சாமுவேலுடைய சாட்சியை நான் பார்க்கிறோம். தொழில் அல்ல, ஊழியம் ஒரு தொழில் அல்ல. ஊழியம் தியாகத்தோடு, உண்மையோடு, அந்தரங்கத்தில் நம்மை வெறுத்து, நம்மை ஒருத்து, நம்ம அநேக காரியங்களை கர்த்தருக்கென்று விட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரோடு கூட உலாவி அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து நாம் செய்கிற ஒரு காரியம்தான் அது ஊழியம். பவுல் அப்போஸ்தலருடைய சாட்சியை கேளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அத்தியாயம் 33 35. பழைய ஏற்பாட்டில் சவுல் அப்படி சொன்னார், சாமுவேல் அப்படி சொன்னார் என்றால், புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறாரு, ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. பொருளுக்காக ஊழியம் செய்யவில்லை, காணிக்கைக்காக ஊழியம் செய்யவில்லை, தசம பாகத்திற்காக ஊழியம் செய்யவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அவர் கூடைகளை பின்னி அந்த சம்பாதித்து அவர் ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய சாட்சியை நீங்கள் கேளுங்கள். என்னோடு கூட இருந்தவர்களுக்கு வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு ஊழியமும் செய்கிறாரு, வேலையும் செய்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இப்படி நான் பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு நான் காண்பித்தேன் என்றார். எவ்வளவு அருமையான சாட்சி! எல்லா விதத்திலையும் இயேசு சொன்னது போல நான் வாழ்ந்து காட்டினேன். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி! இயேசு சொன்னது போல நான் வாழ்ந்து காட்டினேன், நான் வாழ்ந்து காட்டினேன். அங்கே சாமுவேல் சவால் விடுகிறார், இங்கே பவுல் தன்னுடைய சாட்சியை நமக்கு அறிவிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு பணத்திற்காக, புகழுக்காக, தசமபாகங்களுக்காக, காணிக்கைகளுக்காக செய்கிற ஊழியம் ஊழியமே அல்ல. அது தியாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஊழியம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் இன்றைக்கு அநேக ஊழியங்கள் அவைகள் திசை மாறி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாரிசு ஊழியங்களாய் போய்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். செட்டில்மெண்ட் ஊழியங்கள், ஒரே இடத்துல நிரந்தரமாக அந்த தனக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகள் அல்லது தன்னுடைய வாரிசுகளுக்கு அது வர வேண்டும் என்ற ஒரு ஊழியம், ஒரு ஆடம்பர ஊழியங்களை பார்க்கிறோம். ஆடம்பர வாழ்க்கை அது தியாகமான வாழ்க்கை அல்ல, அது தியாகமான ஊழியம் அல்ல. வரப்போகிற மகிமையை நாடுகிறவர்கள் இது போன்ற காரியங்களில் தங்களுடைய இருதயத்தை செலுத்துவதில்லை. அவர்களுடைய நோக்கமெல்லாம் என்னுடைய பலன் அது பரலோகத்தில் கிடைக்கும் என்கிற நோக்கமாய் காணப்படும். யுத்த வீரர் காட்ஃப்ரே எருசலேமை எதிரிகளிலிருந்து மீட்டாராம். ஒரு சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது, நான் வாசித்தேன். அப்பொழுது யூதர்கள் காட்ஃப்ரேயை கூப்பிட்டு சொன்னாங்களாம், எருசலேமிலே நீர் ராஜாவாக முடிசூட்டப்பட வேண்டும், ஏனென்றால் எருசலேமை நீர்தான் அந்த எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றினீர் என்று அந்த ஆர்மி ஜெனரலிடத்தில் போய் சொன்னபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இயேசு முள்முடி சூட்டிய இடத்தில் நான் தங்க முடியை எனக்கு சூட்ட முடியாது என்று சொன்னாராம். அவ்வளவு மனத்தாழ்மை, அவ்வளவு தியாகம். அன்றைக்கு எருசலேமை அவர் யுத்தத்தில் காப்பாற்றினார், அவரை ராஜாவாக்க விரும்பினார்கள். ஆனால் அவர் சொல்றார், இயேசு முள்முடி சூடிய இடத்துல நான் அங்கே ராஜாவாக தங்க முடியை சூட நான் விரும்பவில்லை. இப்படிப்பட்ட தியாகத்தின் அடிப்படையில் ஒரு சாதாரண மனிதனுக்கு அவ்வளவு தியாகம் இருக்குமே, ஆனால் ஊழியத்துக்கு வந்தவர்கள் எவ்வளவு தியாகத்தோடு கூட காணப்பட வேண்டும். 5வதாக ஊழியத்தில்
குறிப்பாக போதகர்கள் ஒரு மேய்ப்பனின் இருதயத்தினோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார், அது சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். 1 ராஜாக்கள் 9ஆம் அத்தியாயம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேல் உள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சாலமோனிடத்தில் சொன்ன காரியத்தை தான் இந்த வசனங்களிலே நாம் வாசித்தோம். அந்த கட்டளைகளின்படி நடக்கிற அனுபவம், உத்தம இருதயத்தோடு கூட நடக்கிற அனுபவம், தனக்கு கீழ் உள்ள அந்த ஆடுகளை ஒரு மேய்ப்பன் தேவனுடைய பிரமாணங்களுக்கு அடுத்த நிலைமையிலே வழிநடத்துகிற ஒரு அனுபவம். தாவீதினுடைய அனுபவத்தை 23ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அந்த மேய்ப்பனுடைய உண்மை, அந்த மேய்ப்பனுடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பு, அந்த மேய்ப்பனுடைய தாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்து ராஜாவாக மாறினபடினால அவர் அந்த அழகாக அந்த 23ஆம் சங்கீதத்தில் அவர் பிரதிபலிக்கிறார். ஆடுகள் மேய்க்கப்பட வேண்டும், அவைகளுக்கு தண்ணீர் காட்டப்பட வேண்டும், எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அது எந்த இடத்துல ஆகாரம் கிடைக்கும் என்று முந்தின நாள் போய் மேய்ப்பன் அதை பார்க்க வேண்டும். அது அப்படிப்பட்ட ஒரு தாகம் அந்த மேய்ப்பனிடத்தில் காணப்பட்டது. நமக்கு கீழ் உள்ள ஆடுகளுக்கு நாம் அதிகாரிகளாக அல்லது ஆளுகை செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தவில்லை. அவர்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக, ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய இருதயத்தில் என்ன சிந்தை இருக்கிறதோ அந்த கிறிஸ்துவின் சிந்தை உள்ள ஒரு அனுபவம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நான் அந்த அத்தியாயத்தை வைத்து ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன், ஆடுகளும் மேய்ப்பனும் என்கிற செய்தி. முடிந்தால் அதை கேட்டு பாருங்கள். குறிப்பாக அந்த எசேக்கியேல் 34ஆம் அத்தியாயத்தில் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கரடு முரடுமாய் அவர்களை ஆண்டீர்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். நம்முடைய செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதை செய்யாம நம்ம பலாத்காரமாய் அதிகாரமாய் ஆளுகை செய்வதற்கு மேய்ப்பர்களுக்கு உரிமை இல்லை என்று வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நசல் பலவீனமானவைகளை பலப்படுத்துகிற ஒரு மேய்ப்பன், நசல் கொண்டவைகளை குணமாக்குகிற ஒரு மேய்ப்பன், துரத்துண்டவைகளை திரும்ப கூட்டி கொண்டு வருகிற ஒரு மேய்ப்பன், காணாமல் போனவைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற தாகம் உள்ள ஒரு மேய்ப்பன். அதைத்தான் ஆண்டவர் 100 ஆடுகளில் 1 ஆடு காணாமல் போன அந்த ஓமையை சொன்னார். 10 வெள்ளிக்காசுகளில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போன ஓமையை சொன்னார். 2 குமாரர்களில் வழிதப்பி போன இளைய குமாரனை பற்றி ஆண்டவர் சொன்னார். அவைகளை அந்த ஆத்தும பாரத்தை ஆண்டவர் இன்று மேய்ப்பர்களிடத்தில் விரும்புகிறார், ஊழியம் செய்கிறவரிடத்தில் விரும்புகிறார். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் நமக்கு வரும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதே அத்தியாயத்தில் 34ஆம் அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் சொல்கிறார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்கிறார். ஊழியத்தில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ஒரு ஊழியக்காரனுக்கு, குறிப்பாக மேய்ப்பர்களுக்கு, ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய இருதயம் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். என்ன காணப்பட வேண்டும்? பலவீனமானவைகள் பலப்பட வேண்டும், நசல் கொண்டவைகள் குணமாக்கப்பட வேண்டும், எலும்பு முறிந்தவைகள் கட்டப்பட வேண்டும், துரத்துண்டவைகள் திரும்பி கொண்டு வர வேண்டும், காணாமல் போனவைகளை கண்டுபிடிக்க வேண்டும். இதை விளக்கி சொல்ல நேரம் இல்லை. நீங்கள் முடிந்தால் ஆடுகளும் மேய்ப்பனும் என்கிற அந்த செய்தியை கேட்டுப்பார்கள். அப்பொழுது நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியங்கள் ஊழியத்தில் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால், பல ப்ரோக்ராம்ஸ், இந்த ப்ரோக்ராம் ஓரியன்ட் ஊழியங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டு வருகிறது. தங்களுடைய சக்திக்கு மிகுந்தி எல்லாமே தாங்களே செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட பல ப்ரோக்ராம்ஸை ஒருவர் செய்து ஒன்றிலும் சரியாக செய்ய முடியாமல் அவர்கள் வீழ்ந்து போவதை, தோற்று போவதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஊழியம் நாட் ப்ரோக்ராம் ஓரியன்ட், இட் மஸ்ட் பி பீப்புள் ஓரியன்ட் ஆர் சோல்ஸ் ஓரியன்ட்.
ஆத்துமாக்களை முன்வைத்து செய்கிற ஊழியத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நல்ல மேய்ப்பனுடைய உள்ளத்தோடு ஊழியம் செய்யும்போது நமக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நம்மை அவர்கள் தூஷிக்கலாம் அல்லது அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனால் நாம் தேவ அன்பில் நிறைந்து அந்த எசேக்கியேல் 34:4 சொல்லப்பட்டது போல நீங்களும் நானும் ஊழியம் செய்வோமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாத மழையை தருவார். சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். இதுவரை நீங்கள் சந்தித்த தோல்விகள் உங்களை மனம் தளர்ந்து போக செய்யக்கூடாது. நோக்கி பாருங்கள், வேதத்தில் உள்ள பல வேதாகம புருஷர்களை யோசித்து பாருங்கள். மோசே கடந்து போன உபத்திரவத்தின் பாதை, எலியா கடந்து போன உபத்திரவத்தின் பாதைகள். ஆனால் அவர்களெல்லாம் உயிர் மீட்சி அடைந்து ஊழியத்தை தொடர்ந்து செய்தது போல நீங்களும் நானும் ஊழியங்களை செய்ய வேண்டும். ஒன்றை மாத்திரம் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள், நாம் செய்கிற ஊழியம் மனிதனுக்கு அல்ல, ராஜாதி ராஜாவிற்கு ஊழியம் செய்கிறோம். நம்முடைய பிரதிபலன் இந்த உலகத்தில் அல்ல, அது பரலோகத்தில் இருக்கிறது. இந்த நினைப்போடு கூட அந்த உண்மையான உத்தமமாய் அந்தரங்கமாய் நம்மை மறைத்து தியாகத்தோடு நாம் செய்கிற ஊழியங்கள், ஒரு மேய்ப்பனின் இருதயத்தோடு செய்கிற ஊழியங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பிரதிபலன் தருவார். ஒருவேளை இங்கு நாம் எதிர்பார்த்த பிரதிபலன் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவர் சொன்னார், இங்கு பெரியவனாயிருக்கிறவன் சில நேரத்தில் அங்கு சிறியவனாய் மாறலாம், இங்கு சிறியவனாய் இருக்கிறவன் அங்கு பெரியவனாய் மாறலாம் என்று சொன்னது போல நாம் செய்த உண்மையான உத்தமமான ஊழியத்திற்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். குறிப்பாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே அப்படிப்பட்ட உண்மையான உத்தமமான எளிமையான அந்த ஊழியத்தை நமக்கு தந்து, ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை தந்து, ஒரு தியாக உள்ளத்தை தந்து, அவருடைய ராஜ்யத்தை கட்டவும் ராஜ்யத்தின் எல்கைகளை விஸ்தாரமாக்கவும் தேவ சித்தத்தின்படி ஜீவித்து ஊழியம் செய்யவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.